வணக்கம். அதாவது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்துக்கு உட்பட மூணாறில் இந்த ஸ்கை டைனிங் என அழைக்கப்படும் இந்த இதில் 8 சுற்றுலா பயணிகள் தற்போது கீழே இறங்க முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். 120 அடி உயரத்திற்கு மேலே சென்ற போது இயந்திர பழுதான நிலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக முயற்சித்தும் அவர்களை கீழே இறக்க முடியவில்லை. அவர்கள் கீழே இறப்பதற்கான நடவடிக்கைகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்துக்கு உட்பட்ட மூணார் பகுதியில் அழகை ரசிப்பதற்காக பல்வேறு மாநிலங்களில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த பகுதியில் தனியார் சுற்றுலா மையத்தில் ஸ்கை டைனிங் அழைக்கப்படும், அதாவது ஆகாய உணவு என அழைக்கப்படும் கிரெயின் ஒன்று போன்ற ஒரு அமைப்பு உள்ளது. 20 அடி உயரத்திற்கு மேலே சென்று உணவு அருந்தும் வகையில் இவ்வமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தினந்தோறும் இங்கு வரும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சாகச சுற்றுலாவாக ஸ்கை டைனிங் ஏறி மிக உயரத்துக்கு சென்று அப்பகுதியை ரசித்து வருவது வழக்கம். இன்று வழக்கம் போல் சுற்றுலா பயணிகளுடன் மேல் நோக்கி சென்று ஸ்கை டைனிங் திடீரென எந்திர பழுது காரணமாக கீழே இறங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக கணவன், மனைவி, 2 குழந்தைகள், அதாவது உட்பட 8 சுற்றுலா பயணிகள் மேலே சிக்கிக் கொண்டுள்ளனர். அதில் 15 இருக்கைகள் கொண்ட இவ்வமைப்பை கூடுதல் நபர்கள் இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு தொடர்பாகவும் அப்பகுதி மக்களும் அவர்களை கீழே இறக்க முயற்சி செய்தும் இயலாத நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை மீட்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சாகச சுற்றுலா மையத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து இடுக்கி மாவட்ட ஆட்சியர் தற்போது கூறுகையில் 1/2 மணி நேரத்திற்குள் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்கப்படுவார் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்துவது என்பது தொடர்ந்து அவர்களை துரிதமாக மீட்பதற்கான நடவடிக்கைகளும் வேகமாக நடைபெற்று வருகிறது.